இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதுகிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானுடைய கடமையை, நோன்பு பிடிக்கக்கூடிய இந்த கடமையை இதே போன்றுதான் முதலாவது யூதர்களுக்கு கொடுத்தான். பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்வார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூலாகவும் அல்லாஹுவை ரப்பாகவும் ஏற்று இந்த உலகத்தில் வாழ்ந்த சமுதாயம் அவர்கள். அல்லாஹ் இதே போன்றுதான் அவர்களுக்கும் நோன்பை கொடுக்கின்றான். 30 நாட்கள் நோன்பிருக்க வேண்டும், 1 மாத காலம் நோன்பிருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்தார்கள்? அல்லாஹுடைய கடமையை எப்படி அணுகினார்கள்? இதுதான் இந்த இடத்தில் நாம் கட்டாயம் அறிய வேண்டிய விடயம். தங்களுடைய பாதிரிகளை அழைத்தார்கள், அவர்களோடு பேசினார்கள். 1 மாதம் பசித்திருக்க வேண்டும், இது எங்களால் முடியாத விடயம். எனவே இந்த 1 மாதத்தை 1 நாளாக சுருக்க வேண்டும். என்ன செய்யலாம்? அல்லாஹ் கொடுக்கின்றான் 1 மாதம், இவர்கள் 1 மாதத்தை 1 நாளாக சுருக்க ஆலோசனை செய்கிறார்கள். அந்த பாதிரிகள், அவர்களுடைய மத குருக்கள் மூசா நபியுடைய மரணத்திற்கு பின்னர், நபிமார்களுடைய மௌத்துக்கு பின்னர், தௌராத் அவர்களுடைய கைகளில் கிடைத்ததன் பின்னர் தௌராத்தை எடுத்து பலவிதமான மாற்றங்களை செய்தார்கள். அதில் ஒன்றுதான் யூதர்களுடைய பார்வையில் உலகத்தில் ஆக சிறந்த நாள் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு நாள் இருக்கிறது. அதுதான் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். இந்த நாளில் ஒரு நோன்பை பிடித்தால் எங்களால் 30 நோன்புகள் பிடித்ததற்கு சமன். இந்த நிலைப்பாட்டுக்கு வருகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மார்க்கத்தின் மாபெரிய கடமை ஒன்றை கொடுக்கின்றான். ஆனால் துரோக சிந்தனையோடு பார்க்கிறார்கள். அல்லாஹ் சொல்வதொன்று, அவர்கள் எடுத்து நடப்பதொன்று. இது யூதர்களுடைய பண்பு.